எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர், ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரன், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் தான். ஆனால் எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படிலாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. எல்லாருமே சமம்னு நினைக்கிறேன். நான் சமத்துவ கட்சியின் தலைவன். அதனால் எல்லாருமே சமம் நினைக்கிறேன். வாய்ப்பு வந்து எப்படி இருக்கோ அதை பற்றி தான். வாய்ப்பு வந்து அவங்க கேட்டாலும் கொடுப்பேன். கட்சியில் வந்து யார் நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ, ஒருவேளை நான் முடிவெடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு ஒரு 5 தொகுதியே கொடுத்துட்டாங்க, நில்லுங்க இந்த கட்சியோட சேர்ந்து சொல்லிட்டாங்க. அப்போ நிச்சயமாக எல்லாருக்கும் வாய்ப்பு தரத்துக்கான முயற்சி கண்டிப்பாக எடுப்பேன். செயல்பாடுகள் தான் இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்கார், இன்னொரு அமைச்சர் பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் ஊழல் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கணும். அது செய்யாமல் போகும்போது மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒரு தீர்மானம் போடுறோம், அதை பற்றி யாரும் பேசலை. ஏன்னா முக்கியமான தீர்மானம் என்ன போட்டிருக்கோம்னா, இந்த வெள்ள நிவாரணத்துக்காக அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க. தென்காசி பகுதியில் வந்து வெள்ள நீரால் யாரும் பாதிக்கப்படவில்லை, அவர்களும் பணம் போய் சேருது. அதை வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் தான் நான். தினமும் போயிட்டு ப்ரெஸ்ஸை சந்தித்து கேமரா வந்து என் பின்னாடி வச்சு தலைக்கு பின்னாடி கேமரா வச்சு யூடியூப்காக கண்டென்ட் கொடுக்குறோம் நான் இல்லை. நான் எப்போ வந்து நியாயமாக சொல்லணுமோ அந்த கருத்துக்களை சொல்லுவேன், எப்போ வேலை செய்யணும் செய்வேன். கோவிட் டைமில் கூட ஒரு இந்த தம்பி சகோதரர் வீட்டுக்கு போய் 5 லட்சம் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ அதெல்லாம் யாரும் வராது, ஏன்னா சரத்குமார் செஞ்சால் வெளியே வராது. நான் வந்து பல உதவிகள் செய்யும் போது நீங்களா இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன, சோஷியல் மீடியாலே அப்படி கிடையாது. ஸோ இன்றைக்கி எல்லாம் 5 லட்சம் ஒரு 5 ரூபா கொடுத்தாலே பதிவு படிக்கிறாங்க. நான் கொடுத்தது கோடிக்கணக்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கும் வந்து இறைவன் எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து நிம்மதியாக அமர வைத்திருக்கிறார். அதனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும். நான் எவ்வளோ தூரம் மக்களுக்காக சேவை செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும், என் சகோதரர்களுக்கு தெரியும். அதனால் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நிறையா பண்ணியாச்சு. ரசிக மன்றம் காலத்தில் வந்து டெய்லி 2 மணிக்கு வரை இரவு வரைக்கும் உட்காந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எவ்வளோ கொடுக்கலாம், இவருக்கு தையல் மிஷின் வேணுமா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு தையல் மிஷின் கொடுக்கின்ற ஒரு இதே வரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். லேப்டாப் இவங்களுக்குலாம் அரசு திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி லேப்டாப் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தெரியாது இல்லையா. இதை நான் தோண்டி எடுத்து ஓப்பன் சோர்ஸில் இருந்தால் எடுத்து எல்லாத்துக்கும் திருப்பி போட வேண்டிய நிலைமை எனக்கு கிடையாதுன்றேன். நான் மற்றவங்களோட அதிகமாக உழைத்தவன். எல்லாருக்கும் முன்னாடி வந்து தேர்தல் 1996 டிஎம்கே டிஎம்சி கம்பைன் இருக்கும்போது நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்துடும் நல்ல செய்தி, அதனால சொல்கிறேன். நான் மட்டும் 25 சீட்டுக்கு இருந்தால் கலைஞர் கொடுத்துருப்பார். அப்போ என் கட்சி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ அந்த மாதிரி எண்ணமே இல்லை. அன்றைக்கி வந்து ஏடிஎம்கே எதுக்கணும்னு நினச்சேன், பிரச்சாரம் பண்ண 40 நாட்கள் பண்ணேன். 15ஆவது நாள் தொண்டை கட்டிக்குச்சு. பீட்டர் அல்ஃபான்ஸ் வந்தார், காங்கிரஸ் முன்னணி தலைவர் வந்தாங்க. என்னை வந்து ஐயோ சீக்கிரம் குணமானமேன்னு சொல்லி டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அப்பயும் தொடர்ந்து பணி பண்ணேன். 3 மணிக்கு படுப்பேன், 5 மணிக்கு எந்திரிச்சு பிரச்சாரம் போவேன். 1996 சுகவனம் வந்து வெற்றி பெறுவார் ஜெயலலிதாவுக்கு எதிரன்னு சொன்னேன். கலைஞர்கிட்ட போய் சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உழைப்பு என்ன மாதிரி உழைப்பு யாருக்கும் கிடையாது. சேலஞ்ச் பண்ணுற யாராச்சும் என்ன மாதிரி உழைக்க சொல்லி. ஆனால் என் உழைப்பு எனக்கு தெரியும். ப்ரூவ் பண்ணுற நிலைமையில் நான் இல்லை. மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஃபைன் டே வில் கம், சரத்குமார் இஸ் அ லீடர், ட்ரூ லீடர்னு தெரியும். கண்டிப்பாக குறைகளை மாற்றிக்க முடியாது, குறைகளை நிறைவு செய்யலாம். குறைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் சில சமயம் காலத்தின் ஓட்டத்தில் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கும். எவ்ரிதிங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்குவேன். தோல்வியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமான்னு சிந்தித்து பார்த்து இனி வரும் காலங்களில் அதை தவிர்த்து விட்டு முன்னேறி செல்ல வேண்டும் நினைப்பேன். எதுவுமே தவறு கிடையாது. மனுஷன் வாழ்க்கையில் தவறு செய்வது மனித மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும். அதை நிவர்த்தி செய்து செல்கிறானா என்பதையும் பார்க்க வேண்டும். இல்லை, அவர் புகழ்ந்ததுக்கு காரணம் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை 15 நாளுக்கு பிறகு சொல்கிறேன்னா 15 நாளுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு சொன்னேன்னா, குக்கிராமத்தில் இருப்பவர்கள் நமது நாட்டின் பிரதமர் அவர்களை விமர்சிக்கும் போது வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்களுக்கு அவருடைய புகழ் எந்த உச்சத்தில் இருக்கிறது, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பாப்புலர் லீடர் இஸ் மோடி அவர்கள் என்று சொல்வது யாரும் வந்து மிகையாகாது. அவர் தான் உண்மையிலே வந்து மோஸ்ட் பாப்புலர் லீடர். எதனாலனா அவருடைய செயல்பாடுகள். இப்போ February 14 நடக்காத ஒரு காரியம், UAEயில் அபுதாபியில் கோயில் கட்டுறாங்க 70 ஏக்கர்ஸில். அது மோடி அவர்கள் இருப்பதால் தான் அது நடக்குது. ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிற நாட்டிலே ஒரு இந்து கோயில் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அது இவங்களுடைய பரஸ்பர உறவுகள் தான். அப்போ வேர்ல்டு லெவலில் மோடி ஹஸ் பிகம் அ கிரேட் லீடர். இந்தியா பொருளாதார அளவில் உயர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மோடி அவர்களால் தான். அதை நான் சொல்ல தைரியமாக சொல்லுவேன். அதனால் பிஜேபியோடு சேர்ந்து அரசியல் பயணம் செய்கிறேனா இல்லையா என்பதை 15 நாட்கள் முடிவு பண்ணி. சரி, ஆமாங்க. நான் நேரில் பார்த்ததை சொல்கிறேன். இதே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து அமெரிக்கா சென்ற ஒன்று, இது அண்மையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தேன். அந்த மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தேன். நான் என்ன சொன்னேன்னா, நம்ம கிட்ட கூட வரமாட்டாங்க. நம்மளை பார்த்தா ஒரு ஏஷியன் அப்படி தான் முதல்ல எடுப்பாங்க. இந்தியன் அவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. ஏஷியனோட கிட்ட வந்து ஒரு சர்வீஸ் பண்ண கூட வரமாட்டாங்க.
அப்புறம் வந்து நம்ம பணபலம் இருந்தால் சரி வந்து வாங்கக்கூடிய சக்தி இருந்தனால் மரியாதை கொடுப்பாங்க ஒழிய இன்றைக்கி வெளிநாடு பயணம் போது when they see an Indian they come and service you. அப்போ உயர்ந்ததுக்கு காரணம் யார்? மோடி என்று நான் சொன்னேன் அன்றைக்கி. ஆமாம், இந்தியாவுக்கே மரியாதை வந்தால் இந்தியா நாட்டின் பிரதமர் யாருன்னு தான் பார்க்குறாங்க. that needs a face. இப்போ வந்து புரட்சி தலைவி இருக்கிறாங்கன்னா புரட்சி தலைவினால் ஏடிஎம்கே இல்லாத புரட்சி தலைவி வந்து புரட்சி தலைவி இல்லாமல் ஏடிஎம்கே சிந்திச்சு பார்க்க முடியாதுல்ல. இப்போ வந்தவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் எவ்ரிபடி நீட்ஸ் அ ஃபேஸ். எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் நீட்ஸ் அ ஃபேஸ். அந்த முகம் இருந்தால்தான் அந்த யார் இவர்களுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படி தான் பார்ப்பாங்க இல்லையா. ஒட்டும் வந்து இந்தியாவின் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் பிரதமர். ஆனால் தமிழகத்தில் பாஜகவோட சேர்த்து எந்த கட்சி வந்தாலும் அது வந்து வெற்றி பெறாது. பாஜகவோட கூட்டணி வச்சு தான் போன இந்த 2021 எலெக்ஷன்லேயே வந்து ஏடிஎம்கே தோத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய இது எல்லாமே வந்து பாஜக ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து இல்லை, தோல்வி விட்டார்கள் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு தானே. இப்போ வந்து அவங்க கூட பயணிச்சனால் தோல்வி விட்டார்கள் அவங்க நினைத்து கொண்டால் அவங்க அது அந்த முடிவில் தான் அவங்க போகணும். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் முடிவு எடுக்கிறேன், நல்ல முடிவு எடுக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இந்தியாவோட பேர் உயர்ந்திருக்கிறதால் அது மோடி அவர்களால் தான் சொல்கிறேன். அவர் ஒட்டுமொத்த இந்தியாவோட தலைவர் அவர் தானே. இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாரத பிரதமர். வித்தவுட் ஹிம் எங்கே யார் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இந்தியாவை? தட் இஸ் காட் எ பர்சன். அதான் எலெக்டட் பாடி தானே. அப்போ பாராளுமன்றத்தில் இருக்கார், அவர் தான் வந்து நாட்டின் பிரதமர். நாட்டின் பிரதமர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி. இப்போ அம்பாசிடர் எவ்ரி கண்ட்ரி வந்து அவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி தேர் அந்தந்த பர்டிகுலர் நாட்டில். ஆனால் நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் தான் the face of India. The face of India is respected throughout the world. The face has to be respected. The person has to be respected. அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன். அவ்வளோதான். அது அந்த கூட்டணிலாம் இல்லை. பஸ் அந்த கூட்டணியும் நான் போகலை. அதை நான் வந்து சிந்தித்து கூட பார்க்கல. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வந்து நான் பண்ணுறதுக்கான தயார் நிலையில் அது நடந்த சூழல் வேறு. அதனால் அந்த முடிவு எடுத்தோம். இப்போ அந்த மாதிரி சூழல் இல்லை. நான் மோடி டெய்லி என்ன பண்ணுறான்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அது என் வேலையை மட்டும் கிடையாது. என்ன நடக்குது நீங்கள் வட மாநிலத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதா இல்லையான்னு அலசுவது உங்களுக்கே தெரியும். என்னையா கேட்குறீங்க? நான் பத்திரிகையாளர் இருந்தாலும் என்ன கேட்குறீங்களா? எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். எவ்ரிவேர் there'll be a problem. How you solve the issue, how you go ahead with the problem, எப்படி சால்வ் பண்ணுறீங்க தான் முக்கியம். அதனால் மத நல்லிணக்கத்தை வந்து ஒன்றாக எல்லாம் இருக்கணுன்றது தான் எல்லாரும் பாடுபடணும்னு நினைக்கிறவனா. அதனால் அப்படி நடக்கும்போது அவர்கள் தட்டி கேட்க வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டும். அவ்வளோதான். சார், அதிமுக திமுக இதர கட்சிகள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சமத்துவ மக்கள் கட்சிக்கு அப்படி ஒரு இலக்கு உண்டா? தனித்துவமாக தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம். இல்லை, உலகத்தில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். உறுதியோடு பயணித்தா ஆமாம் முயல் கதை தானே. ஆமாம் எப்படி ஜெயிச்சிச்சு? முயலுக்கு வந்து ஆஹா நான் தான் வெற்றி பெறுவேன்னு ஓடி போய் ஒரு இடத்துல தான் ரெஸ்ட் எடுத்துச்சு. ஆமாம் போயிடுச்சு இல்லை. அதனால் நான் ஆமேன்னு என்ன சொல்லிக்கல. ஆனால் முயற்சி இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும், போய் எல்லை அடைய வேண்டும் என்று பயணித்துக் கொண்டே இருந்தால் வெற்றி ஒரு நாள் நிச்சயமாக வரும்னு நான் சொல்கிறேன். வளர்ந்துருக்காங்களா? வளர்ந்துருக்காங்க. நீங்கள் சின்னத்தை பற்றி சொல்கிறீர்கள், நான் வந்து அவர் வளர்ச்சியை பற்றி சொல்கிறேன். வளர்ந்துருக்கிறார். அதான் டெய்லி வந்து அண்ணாமலை ஏதோ பதிலடி கொடுத்துட்டே இருக்காரு. ப்ரிலிம்ஸில் வந்து வெற்றி பெற்றால் தேர்ச்சி பெற்றால் நீங்கள் வந்து பதில் இருக்கணும்னு சொல்ல அரசியல்ட்டு போகிறீங்களாம் சொல்லியிருக்காரு. ஸோ டெய்லி அண்ணாமலை நியூஸ் நீங்கள் போடுறீங்களே, அவங்க எல்லாத்தையும் சுற்றிட்டு தானே வராரு. ஸோ அவங்க வந்து அட்லீஸ்ட் யார் நியூஸ் தேன் பிஃபோர். தமிழிசை இருக்கும்போது செய்தியில் இருந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அண்ணாமலை செய்தியில் இருந்துட்டு இருக்காங்களே, வந்து எல்லாருக்கும் ஈடு கொடுத்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களே. ஸோ வளர்ந்துருக்கு தானே அர்த்தம். அது உதயநிதி அவர்கள் பதிலடி கொடுக்க வேண்டும். இல்லை, அவர் தான் பதிலடி கொடுக்கணும். அது பதிலடி அந்த இதுக்குள்ளே நான் போகல. ஏன்னா நான் வந்து ஒரு நாகரிகமான அரசியலை வந்து சிந்தித்து எல்லோரும் போகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்களுக்கு மை அட்வைஸ் would be எல்லாருமே கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். எல்லோரும் பர்சனல் அட்டாக் பண்ணிக்காமல், அது மட்டும் அரசியல் அல்ல, மக்களுக்காக நம்ம வந்து பயணிக்கிறோம். அந்த மக்களுக்கான சேவையை செய்வதில் முற்படுவோம் தான் நான் நினைப்பேன். இப்போ கூட நீங்கள் பேசும்போது ஒரு கருத்து இங்கே வந்துச்சு. எங்களுடைய இயக்கத்தின் சகோதரர் சொன்னார், இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு கலெக்டர் சரியாக செயல்படல, ஃபண்டெல்லாம் எங்கள்கிட்டே கொடுத்துருங்க நாங்களே பண்ணிக்கிறோன்னு சொன்னால் நடைமுறை சாத்தியம் அல்ல. அப்போ நீங்கள் கலெக்டரை உட்காந்து பேசி எதனால் நான் கேட்குறோம், இந்த பகுதிக்கு நீ கொடுக்காமல் இருக்கீங்க, அவங்கள கலந்து பேசி அவர்களுடைய, ஏன்னா இது ஒரு சிஸ்டம், யூ ஹேவ் டு கெட் இன்டு த சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நீங்கள் பயணிக்கணும். நீங்கள் ஆளுநர் தூக்கிட்டால் வேறு ஆளுநர் தான் வருவாங்க. டெமோக்ராட்டிக்லி அதான் நடக்கும் அடுத்தது. ஸோ அந்த ஆளுநரையும் பிடிக்காது, அவரையும் மாற்ற முடியாதுல்ல.
இப்போ ஒருத்தர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் போய் குற்றச்சாட்டு வச்சுட்டா கலெக்டரை மாற்றிட்டே இருப்பீங்களா? இல்லை முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். நன்றி, ரொம்ப நன்றி தலைவா, ரொம்ப சந்தோஷம். உங்கள் கருத்தை ஏற்றுக்கிட்டேன் தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா அந்த காலத்தில் நான் பயணிச்சிட்ருக்கேன். என்னை வந்து தொடர்ந்து 1996 இந்த பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி கலை உலகத்தில் இருந்து எவ்வளோ உதவி பண்ணிருக்கேன். பொள்ளாச்சியில் போய் கேட்டு பாருங்கள், கோபிச்செட்டி போய் பாருங்கள், அதோ சகோதரர் இருக்கார். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் சரத்குமார் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்கள், மக்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து தெரிகின்ற காலம் வருவதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா நான் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே. திரைப்படத்தில் வந்து அதிகமாக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவன் பணம் வேணல அரசியல் கட்சி நடத்துறதுக்கு. எனக்கு யாரும் கொடுத்து வைக்கலையே பாஸ், என்கிட்ட பணமாக கொடுத்து வச்சுருக்காங்க. நான் உழைக்கணும், சம்பாதிக்கணும், கட்சி நடத்தணும், பொது வாழ்க்கையும் கவனிக்கணும், எல்லாருக்கும் உதவி பண்ண. என் அரசுக்கிட்ட நிறைய கட்சி நான் 30,000 கோடி வச்சுருக்கேன். அவ்வளோ இல்லையா என்கிட்ட? அவ்வளோ இருந்தால் அள்ளி வீசி இருப்பேன்ல, அது கூட இருக்காது. 2 நாளில் தொலைச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ தாராள குணம் படைத்தவன் நான். வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், தமிழகத்தை மாற்றி காட்டக்கூடிய சக்தி படைத்தவன் நான். இந்தியா கூட்டி தான் உடஞ்சிட்டே இருக்கு பாஸ். இல்லை, ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுச்சு இல்லை. சி, தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஆகிப்போச்சுல. இப்போ உறுதியாக இருக்காங்கன்னா யாரும் புரியாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரு டென்ஷன்லாம் வந்திருக்கும். இப்போ அவர் பிரிஞ்சிடுறாரு, அப்புறம் ராஞ்சியில் ஒரு கைது அப்படின்னு சின்ன ஒரு கலக்கம் வருதுல எல்லாருக்கும். வில் இட் ஹோல்டுன்றது தெரியல. மேக்கிவிலியன் சொல்லலாம். they are intelligent people, they are trying to rule the country, they want to do something for the country. அதுக்கு என்ன முயற்சி எடுப்பாங்க? இது அவங்க தான் பண்ணாங்க எப்படி சொல்ல முடியாதுல்ல. யூகம் தானே, அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு யூகத்தை எடுத்துக்கொண்டிருக்கு. யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் எவ்ரி பார்ட்டி வாண்ட்ஸ் டு வின் இல்லையா? நாளைக்கு வந்து 500க்கு அதிக சீட்டை ஜெயிக்கணும்னு பாஜக முயற்சி பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் அதுக்கு சக்தின்னா நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் டெமோக்ரஸி, அதுதான் ஜனநாயகம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.